அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிறந்த கதையை கூறப்போகிறேன். ராமாவதாரம் நிகழ்வதற்கு முன்பு அனைத்து பறவைகளும் விலங்குகளும் ராமருக்கு உதவி செய்ய விரும்பின. அதே எண்ணம் கொண்ட பரமேஸ்வரனும் பார்வதி தேவியிடம் தனக்கு ஒரு வானர மகவை பெற்றுத்தரும்படி கேட்டார். பார்வதி தேவி அதற்கு மறுத்துவிட்டார். எனவே அவர் ருத்ராட்சமான தனது சக்தியை வாயு பகவானிடம் கொடுத்து இதனை எடுத்து செல்லும்படி கூறினார். குழந்தை இல்லாத ஒரு தாய்க்கு இது பயன்படட்டும் என்று கூறி அனுப்பி வைத்தார். அதனை எடுத்துக்கொண்டு வாயு பகவானும் புறப்பட்டான். அதே நேரத்தில் புஜ்ஜிஹஸ்தலை என்னும் ஒரு தேவதை வானுலகத்திலிருந்து பூமிக்கு உலவி கொண்டிருந்தார். அவள் ஒரு காட்டில் ஒரு ரிஷி தவம் செய்வதை கண்டார். அவரது உருவத்தை அவள் கேலி செய்தார். இதனால் கோபம் கொண்ட அந்த ரிஷி அவளை சபித்தார். நீ ஒரு குரங்காக மாறுவாயாக என்று சபித்தார். அதன்படி அவளது முகம் குரங்காக மாறியது. இதனால் வருத்தமடைந்த அவள் கலங்கி சாப விமோச்சனம் கேட்டாள். அவளது கண்ணீருக்கு கலங்கிய அந்த ரிஷியும் நீ நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் எடுப்பாயாக என்று கூறி மறைந்து விட்டார். அதன்படி அவள் ஒரு பிறவியில் கேசரி என்னும் ஒரு வானர ராஜாவை மணந்தாள். அந்த பிறவியில் அவளது பெயர் அஞ்சனை. அவள் ஒரு நாள் அப்சரஸ் உருவம் எடுத்து மலை உச்சியில் உலவி கொண்டிருந்த போது வானத்திலிருந்த வாயு பகவான் அந்த வழியாக பறந்து சென்றார். அவளது அழகில் மயங்கி மனதால் அவளை ஸ்பரிசித்தார். அப்போது தன்னை அணைப்பது யார் என்று தெரியாமல் இப்படியா ஒரு ஆண்மகன் தன்னை கட்டி அணைப்பது என்று கதறினான். உடனே அவள் முன் தோன்றிய வாயு பகவான், ஏ பெண்ணை, நான் ஒரு தேவன். நான் உன்னை மனதால் மட்டுமே ஸ்பரிசித்தேன். உனது கற்புக்கு எந்த களங்கமும் வராது. நீ இந்த பிறவியில் ஒரு அழகான ஆண்மகவை பெற்று இந்த உலகுக்கு தருவாயாக என்று கூறி மறைந்து விட்டார். அதன்படி அஞ்சனை கர்ப்பமானாள். ஒரு மார்கழி மாதம் மூல தினத்தன்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தார். அந்த ஆண்மகவு வாயுபுத்தனன் அல்லவா? அதனால் பிறந்தவுடன் வானில் பறந்தான். அதனை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர். அந்த அழகான ஆண்மகவுக்கு மாருதி என்று பெயரிட்டு அஞ்சனை மகிழ்ந்தார். இதுதான் ஆஞ்சநேயர் பிறந்த கதை. நன்றி.